அழிஞ்சு போற ஆய வந்தா கேமரி அங்க போய் நின்றுக்கிற கூட்ட திருப்பிக்கிட்டு என்ன பண்ணப்ப சாமி கும்பிட்டேன் வணக்க வைக்கணும் சாமி கும்பிட்டு எங்க நின்று கும்பிடுவேன் என்ன பின்னாடி உனக்கு கண்ணு தெரியல சபையை பார்த்து கும்பிடணும்டா நான் கும்பிடும் போது நீயாம சூத்த கொண்டாந்து முன்னாடி வச்சு நிக்கிற உனக்கு முன்னாடி நான் வந்து சரி அப்ப நின்னு சபைக்கு பணிவார்ந்த வணக்கம் இங்க ஒரு சாமி ஆயா ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்களே வீரனாயா அந்த சாமி அங்க ஆயா சாமி கட்டி வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு திசையில இருந்து வருது என்னடா என்ன பிடிச்சாங்க சாமி வருமா என்னமோ பொம்பளைங்களே என்னமோ சாண்டி எடுக்கிறாளுங்க அடியம்மா ஏண்டி அம்மா அண்ணா ஏங்க தெரியுங்க ஏன்டா அண்ணாவா ஏங்க கோமாளி மாமா பாமலை எல்லாம் ஏங்க பெண்களை கண்டால் உங்களுக்கு ரசிக்க தெரியாதா நல்லா நசுக்குவனே என்னத்த அண்ணா அது இல்ல தாங்கள் பாடுவாயா தோல்வாய் ஐயோ இவருக்கு புரியலையாட்டு இருக்குது அண்ணா பாட்டு விடுவீங்களா முடிஞ்சு போயிடும் ஏங்க அது இல்லைங்க தாங்கள் பாடையில பாடியில பல்லு காமிச்சிட்டு போவேன் பின்னாடி பொறி அடிச்சிட்டு வா அண்ணா அது இல்லன்னா அழகான ஒரு பாடல் ரசிப்பு தன்மை அப்படியா ஆமாங்க அப்பா சாமி என்ன சொல்றீங்க பழசுல வேணுமா புதுசுல வேணுமா நடுவுல வேணுமா பாடுவேன் அண்ணா ஒரு புதுசுல தான் விடுங்க பாக்கலாம் அப்படியா புதுசுலயே விடுங்க புதுசுலையா போட்டுக்கலாமா புதுசுல தானே நான் பாடதான் இருந்துச்சுன்னா கொரோனா வந்தா பாடுறாத்தான் நான் பாடையில போகும்போது எப்படி புது கொண்டாடி புசாயத்துல கை பாட்டா பாடுங்களே இனிமையான குரலிலே சிரிச்சீங்களா அழுப்பீங்களா ஏ பாடுவியா இல்ல இப்படி ஏத்த மாதிரி இருப்பியாடா பாடுவியா இல்ல இப்படி ஏத்த அக்கபோர் பண்ணிட்டு தெரியுவியா பாட்டா ஏண்டா யாரு என்ன பாட்டு இது இதுதான் நல்லா நல்லா டப்பாங்குத்து பாட்ட பாடுறா தரண்டு புது பாட்டுமா என்ன ஆயா பாட்டு பாடுறது சொடக்கு மேல சொடக்கு போடுது சொடக்கு மேல சொடக்கு போடுது பாடக்கூடாது கப்புனு முடிக்கலாம் தெரியுமா பாடாங்க அண்ணா அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும் பேசக்கூடிய வீணத்தை போனால் போகட்டும் புது பாட்டு வேண்டாம் மக்களாய் பிறந்த அப்பன்மார்கள் தாய்மார்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் எங்களது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதல்கண் வணக்கம் மாணவிகளும் மாணவரும் அப்படி இருந்தாலும் இந்த தெய்வீக சபையிலே அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்னடி அதாவது அபிமன்யு கொன்ற மாலை இல்லை என்றால்
சைந்தவன் வதம். என்ன சொல்றீங்க? அதேதான். அந்த நாளுமா? ஆமா. ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகம் வழங்கக்கூடிய 13ஆம் நாள் சண்டை. இல்லை என்றால் 14ஆம் நாள் சண்டை. ஆமா. இந்த நாடகத்திலே நான் யார்? நீங்க யாரு? பேர் என்ன? பெயர் என்ன? அப்பா தோதி மதி வதனா தொடாதடி வெக்கமா இருக்கு. என்ன வெக்கம்? பயம் பிறக்குது. என்னடா வெக்கம்? அண்ணா அண்ணா நீனா செத்து கூட போயிருவேன் நான். என்னுடைய வேத்தனே தங்களுடைய செவியில் நுழைந்ததா என்ன? நுழையிலையே. இந்த பக்கம் மத்தாளகார சத்தம், இந்த பக்கம் மக்கள் சத்தம். இந்த ரெண்டு சத்தத்திலுமே இந்த காது கேட்காது, இந்த காது சீக்காது. அப்படியா? இது கேட்கலையே. அண்ணா வாழ பருவம் உள்ள சோலை குயில போல ஏறம கணக்கிறா அப்படி டேடி. மச்ச விழியழகி உச்சமில்லா ரூபி. என்னுடைய பேர்தான் ருக்குமணி. ருக்கு உன்னை பார்த்த உடனே என் மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னுடைய பேர் ருக்குமணியாக இருந்தால் மாதம் 100 நாள் ஊர விசாடி தாய் தந்தை யார் தெரியுமா? அம்மையில 10 மாதம் தத்து வந்தேன். Yeah.
உண்மைதான். தந்தையார் பேரோ பீஷ்மன், தாயார் பேரோ ஸ்ரீதேவி. அப்படியா? உண்மைதான். தேவி ஸ்ரீதேவி அம்மையாருக்கும் ஈஸ்வர் என்று சொல்லக்கூடிய மன்னருக்கும் நீ ஒன்று ஒருவராகத்தான் பிறந்தாயா? அடி அம்மா, எங்களுடைய நாடோ எதிர்ப்பிரதேசம். நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேர் பிறந்தீர்கள்? பீஷ்மன் மன்னனுக்கு ஸ்ரீதேவி அம்மாவுக்கும் நாங்கள் 4 பேர் பிறந்தோம். என்னுடைய கூட பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி 4 பேர். யார் யாரு? ருக்மி ருக்மாந்தன் என்று சொல்லக்கூடிய 4 பேர் பிறந்தோம். ருக்மி ருக்மாந்தன் ருக்மாந்தன் ஆமா என்று சொல்லக்கூடிய 4 பேர் பிறந்திருந்தாலும் அடி அம்மா என்னுடைய பேர் ருக்மணியாக இருந்தாலும் 14 இருந்த பருவம் அங்கே ஆன உடனே எனக்கு ஒரு திருமணம் ஆகிவிட்டது. உனக்கு ஆயிடுச்சா? உண்மைதான். எனக்கு ஒண்ணு கூட யாரும் பாருங்க. நீ பிரியாமா? நீ பிரித்தாங்க ஆளையிலேயே. கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன். கணவர் கட்டிய தாலி கழுத்து நிறைய இருக்க, மன்னவர் கட்டிய தாலி மாறு நிறைய இருக்கிறது. அந்த புண்ணியவான் கட்டிய தாலி பூமியை பார்த்து தொங்குமா? கட்டவர் 2 வரல போட்டு கட்ட 2 வரல போட்டு வாயிட்டு அருண் கிழிச்சு விட்டுருவாமா. என்னத்துக்கு கிழிப்ப? பேருக்கு வர பேசுற பல தட்டி கையில் கொடுத்துருவாமா. எதுக்கு கிழிப்ப? என்னடா என்னாடி? என்னடா தான் என்னாடி தான்? கராளே அப்பா ஏர்மலி தேவடியாலாட்டம். ரேடியோ ரேடியோ ஆறடா ரேடியோங்கற. மலைக்கு மனவரியா தெரியுமா? அம்மா மாலை மனம் மூடிங்க. அப்பா படிச்சு விட்டாடா அப்பா படிச்சு விட்டாலே சுத்தராளே அம்மா ஏட்டா எங்கடா போன கூப்பிட்டாங்க போயிட்டு பாவம் நசிக்கு போயிருப்பாங்க மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? உன்னை மேல இட்டு வேலை விட்டது யாருமா? வைகுண்டத்தை பொற்புடமாக ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணனையே மாலையிட்டேன். ஸ்ரீமந்த நாராயணன் எம்பெருமான் மூர்த்தி கண்ணனை திருமணம் செய்திருந்தாலும் அடி அம்மா தான் வந்த வசி வீசியாது.
உன் புரசாய் என்ன சார் உடனடியா உங்ககிட்ட போக சொன்னாரு. எப்படின்னா எல்லாரும் பண்றாங்கன்னு நானும் பண்ணமா. அது எல்லாரும் பண்றாங்க. மன்னவர் அழைத்தா? மன்னவர் அழைத்தா? அப்படியா? ஆகட்டும். என்ன சொல்றீங்க? ஓ மன்னா! மன்ன பஞ்சாயுதங்கையில் பிடித்த பாம்பிட மேல் பள்ளி கொண்ட என்னாத பஞ்சாத பாண்டவரை ஆதரிக்கும் என் மன்ன திருவடிக்கு வந்த புரிந்து என்னாத அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரு என் மனைவியாகிய சத்தியபாமா, என் உடலோடு ஒட்டி இருக்கின்ற என் உயிராகிய என் மனைவியாகிய ருக்மணி தேவியால் என் பாதார விந்தங்களை பணிந்தபடியால் இந்த பரந்த பூவுலகில் இந்த துபாபர யுகம் முடியும் வரை என் அருகிலே இருந்து என்னுடைய அருட்கலாட்சத்தை பெற்று நீடூழி வாழ்வீர்களாக. வாழ்ந்திருந்தால் வையகத்தில் கோடான கோடி காலம் இருந்த போதிலும் சுவாமி அப்படி இருந்த போதிலும் எங்களை அழைத்த காரணம் என்ன சத்யா? இதோ என் அத்தை மக்களாகிய பாண்டவர்களை உள்ளங்கை நெல்லிகனி போல காக்கிறேன் என்று அவர்களுக்கு நான் சத்தியம் செய்திருக்கிறேன். இதோ 18 நாள் வார போர் நடந்து கொண்டிருக்கிறது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே 12 நாள் யுத்தம் முடிந்த தருவாயில் இன்றைய இரவு நேரத்தில் விடியும் தருவாயில் என் அத்தை மகனாகிய அர்ஜுனன், பீமசேனன், தங்கையாகிய ரகுபதா என்னை கோரி துதி செய்கிறார்கள். அவர்களை நான் உடனுக்குடன் சென்று காட்சியளிக்க வேண்டும். அந்த புறமாக இருந்து நான் வரும் வரை காத்திருப்பீர்களா?
நலமுடன் வாழ்வீர்கள். வருகிறோம். அர்ஜுனன் சரணம் செய்கிறான். இந்த பூவுலகில் ஆனழகன் என்று பெயர் பெற்றவன் இந்த அர்ஜுனன். ஆயன் இல்லையே அர்ஜுனன் இல்லை. பெயர் பெற்ற அழகிய பெயர் நாமம் பெற்றவன் நீ. அர்ஜுனா, இதோ என் பாதார விந்தங்களை பணிந்தபடினால் இந்த பரந்த பூவுலகில் என்றென்றும் நீடோடி வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பேன். ஏனப்பா? பாவி சண்டாளர் அயோசகனாகப்பட்ட வெங்கல ரதம் ஓட்டக்கூடிய கிங்கில மன்னராகப்பட்டவர் வழி வந்தமாக வாடா பீமா அர்ஜுனா வாடா சண்டைக்கு என்று அழைக்கிறாரே, நான் என்னமாமா செய்வேன்? கௌரவர்கள் படையிலே இருக்கக்கூடியவர்கள் கலிங்க தேசத்து அரசர்களாகிய வெங்கல ரதத்திற்கு சொந்தக்காரர்கள். அந்த கிங்கிலிய மன்னர்கள் ஏனோ தெரியவில்லை என்று வெளிவந்தமாக உங்களிடத்தில் சண்டைக்கு அழைக்கிறார்கள். ஆகட்டும் அர்ஜுனா, இதை கண்டு நீ ஒன்றும் வேதனைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதோ உன் அண்ணனாகிய தர்மனுக்கு காவல் இருக்கிறோம் என்றல்லவா நீ அச்சப்படுகிறாய். இந்த மாயவன் நான் இருக்கிறேன். என்னமாமா உரைக்கிறாய் மைத்துனா, இதோ உன் மகனாகிய அபிமன்யுவை உன் அண்ணனாகிய தர்மன் பாசறைக்கு காவல் வைத்துவிட்டு இந்த பரந்தாமனாகிய இந்த மாயவன் நான் ரதம் செலுத்த அந்த ரதத்திலே நீ நின்று போர் புரிய அந்த கலிங்க தேசத்து அரசர்களை எல்லாம் பொடி பொடியாக்கி கொண்டு வரலாம், அவர்களை அழித்து விட்டு வந்து விடலாம். அதுவரை உன் மகனாகிய அபிமன்னன் உன் அண்ணனாகிய தர்மரின் பாடி கூடாதத்திற்கு வாசறைக்கு காவல் இருப்பான். அப்படியாகட்டும், அதுபோல் செய்வோம். தங்கையாகிய உன் மனைவியாகிய சுபத்திரையை சந்தித்து இந்த செய்தியை உடனடியாக அவளிடத்தில் கூறி நாம் கலிங்க தேசத்து அரசர்களாகிய கிங்கிலே மன்னர் இடத்திலே போருக்கு புறப்படுவோம். அப்படியே போகலாம்.